ஜோதிட அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்திரையில் குழந்தை பிறந்தால் சீரழிக்கும் என்ற ஒரு பழமொழி சொல்லிட்டு வர்றாங்க. இது சரிதானா? அதற்கு உண்டான விளக்கம் என்ன என்பதை இந்த காணொளியில் உங்களுக்கு தெளிவா விளக்கமா என்னுடைய அனுபவம் சார்ந்த விஷயத்தோடு இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கிறேன். பொதுவாகவே சித்திரை மாசம் என்பது மேஷராசி மண்டலத்தில் சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய மாசம். சூரியன் ஒரு பொதுவா ஜனன ஜாதகத்துல சூரியன் உச்சபலன் பெற்றாலே அந்த ஜாதகருக்கு சூரியனுடைய கணக்கு ஆத்மகாரகன் என்று பெயர். சூரியன் ஜாதகத்தில் வலுப்பெறும் பொழுது அவர்களுக்கு உயர்ந்த முன்னேற்றமான சூழ்நிலைகள், உயர் பதவிகள், அதாவது தகப்பனுடைய வம்சாவளியில் பேரும் புகழும், நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு அமைப்புல இருக்கிறவங்களுக்கு தான் சூரியன் உச்சபலம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய கணக்கு. ஆனா இந்த மேஷராசி மண்டலத்துல சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா, சித்திரை மேஷராசி மண்டலத்துல சூரியன் சித்திரையில் பயணிக்கக்கூடிய காலகட்டத்துல ஏன் சூரியன் சீரழிக்கிறான்ற பழமொழி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா அது உண்மையா அப்படின்னு கேட்டா உண்மைதான். ஆனா உண்மை இல்லையான்னு கேட்டீங்கன்னா உண்மை இல்லை. சித்திரை மாசத்தில் யார் பிறந்தாலுமே அவர்களுக்கு சூரிய தோஷம் கண்டிப்பாக உண்டு. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சூரியனுடைய கதிர்வீச்சுகள் தன்னுடைய பாகையிலிருந்து, அதாவது என்ன கேட்டீங்கன்னா 150வது டிகிரியில தன்னுடைய அந்த கதிர்வீச்சுகளுடைய தன்மைகளை அந்த 5ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5ஆம் பாவகத்தை கடுமையாக பாதிக்கும். அப்ப இந்த சூரியன் ஆத்மா என்று சொல்லக்கூடிய கணக்குக்கு பகல் பொழுது சூரியன் எப்படி ஒளிக்கதிர்களை கொடுத்து மீண்டும் பழையபடி இரவு நேரத்தில் மறைந்து வருகிறானோ, இந்த கணக்குல வரும்போது சூரியன் சித்திரை மாசத்தில் யார் பிறந்தாலும் சித்திரை மாசம் பிறந்த காலகட்டத்திலிருந்து சித்திரை மாசம் 28ஆம் தேதி வரை யார் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக சூரிய தோஷம் உண்டு. அந்த சூரிய தோஷம் எந்த பாவகத்தின் அடிப்படையாக வரும் சொல்லி கேட்டீங்கன்னா, லக்னத்தினுடைய பாவகத்தின் அடிப்படையாக வரும். இப்ப சூரியன் சித்திரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்ம ராசி மண்டலம் கடுமையாக பாதிக்கப்படும். இப்ப மேஷலக்கணமாக இருந்தால் பூர்வ புண்ணிய பாதிப்போடு அந்த குழந்தை பிறந்திருக்கும். அது மாதிரி ரிஷபலக்கணமாக இருந்தால் சுகஸ்தானம் பாதிப்பு, 3ஆம் இடம் மிதனலக்கணமாக இருந்தால் வீரிய தைரிய ஸ்தானத்திற்கு உண்டான கணக்கு. இப்படி பல கோணங்கள்ல சித்திரை மாசம் முதல் நாளில் இருந்து 28 நாட்களுக்குள் யார் பிறந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக சூரிய தோஷம் உண்டு. சூரியனுடைய தோஷம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம தோஷம்னு பேரு. அவன் பிரம்மா. சூரியன் பிரம்மானா படைக்கக்கூடியவனாக இருந்தாலும் நம்ம கிரகங்களை சொல்லக்கூடிய தெய்வங்களை சொல்லும் போது பிரம்மா, சிவன், விஷ்ணு என்று சொல்லப்பட்டாலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 6 அறிவு படைத்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் ஆத்மாவை கொடுப்பவன் சூரியன் தான். அதனால என்ன நவகிரக நாயகர்கள் அவன் பிரம்மனாக நம்ம வழிபடுறோம். அப்ப பிரம்மதோஷம் ஏற்படுது என்ன அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, பிரம்மதோஷம் என்பது அந்த ஜாதகர் அவருடைய வாழ்க்கையில் தான் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்க முடியாது. ஒண்ணு கல்வி கற்றுப்பாரு, அந்த கல்வி மூலியமாக பலன் பெற முடியாது. அதாவது குடும்பம் இருக்கோ, குடும்பத்தின் மூலியமாக ஒரு முன்னேற்றம் இருக்காது. குழந்தை பாக்கியமோ அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களோ வாழ்க்கையில அவர் தனக்கென்று தனிப்பட்ட முறையில் அந்த தனி மனிதனாக இருந்து என்ன செய்தார், என்ன சாதித்தார், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன செய்தார் என்பதுல அவருக்கு வாழ்க்கை முழுவதும் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அப்ப சூரிய தோஷம் உள்ளவங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாராவது தகப்பனாரோ அல்லது தாயாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சொந்த பந்தங்களோ அல்லது கணவனோ மனைவியோ குழந்தைகளோ இவர்களை சார்ந்துதான் வாழ்க்கையில் போராட வேண்டிய கட்டாயம் இருந்துக்குமே ஒழிய, அவர்களுக்கு அறிவு, திறமை, முயற்சி எல்லாமே இருந்தாலும் நிச்சயமாக என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவர்களுடைய வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருப்பாங்களே ஒழிய அவர்களால் ஒரு சொந்தமாக ஒரு வீடு கட்டுறதா கூட ஒரு செங்கலை கூட தூக்கி வைக்க முடியாது. ஆனா எல்லா விதமான திறமை இருக்கும், படிப்பு இருக்கும், அறிவு இருக்கும், தொழில் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்களால் என்ன உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்தால் கேள்விக்குரியதா இருக்கும். பெரும்பாலும் வாழ்க்கையில அதிகமாக கடன் பெறுபவர்கள், அதிகமாக நோய்வாய்ப்படுபவர்கள், இவர்கள் அனைவருமே சூரிய தோஷத்தை உடையவர்கள். எல்லாத்துக்குமே எல்லா பாவகம் சரியா வருமானு கேட்டீங்கன்னா வராது. சில பேர்த்துக்கு குடும்பஸ்தானம் பாதிக்கப்படும், தாய் தகப்பனால் பிரச்சனை இருக்கும், முன்னோர்களுடைய பூர்வீக சொத்தினால் பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியான நோய்கள், தொடர் நோய்களா இருக்கும், இல்ல குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதிப்படைவாங்க, அல்லது குழந்தை பாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு பாதிக்கப்படுவாங்க. உருவாக்குதல், அதாவது என்னன்னா படைப்பது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில படைப்பு என்பது அறிவு, கல்வி சார்ந்த விஷயங்கள், தன்னுடைய குடும்பத்தை நிலைநிறுத்தி செல்வது, குடும்பத்திற்கு தலைவனாகவோ தலைவியாகவோ இருப்பது, அவர்களால் ஒரு காரியத்தை நிலைநிறுத்தி தனிப்பட்ட முறையில் செய்வது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சூரியன் சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி பிறக்கிறவங்களுக்கு நிச்சயமாக பிரம்மதோஷம் உண்டு. ஆகையினாலதான் இது எல்லா காலகட்டத்திலையும் பிரம்மதோஷம் வேலை செய்யும் கேட்டா, அவர்களுடைய லக்கண பாவகத்தை வைத்து சிம்மராசியை மையமாக வைத்துத்தான் நம்முடைய இந்த சூரிய தோஷத்தை நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். அவர்களுடைய லக்னத்திற்கும், லக்னம் என்பது ஒரு மனிதனுடைய
வாழ்க்கையின் தொடக்கம், முடிவு, அவன் வாழக்கூடிய காலகட்டத்தில் எந்தெந்த காலகட்டத்தில் எதை அனுபவிக்கப் போகிறான் என்பதை தெளிவாக சொல்வதுதான் லக்னம். அப்ப சூரியன் சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி பிறக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சூரிய தோஷம் உண்டு. அந்த சூரிய தோஷத்திற்கு உண்டான நிவர்த்தி செய்வதற்கு உண்டான அமைப்புகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக என்ன கேட்டீங்கன்னா கர்மா, அதாவது நம்முடைய தெய்வத்தை நாம் மண்டியிட்டோ அல்லது அவங்க அணுகியோ அவங்களுடைய விதவை செய்துதான் அந்த ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் அந்த கர்மாவை குறைத்து கொள்ள முடியுமே ஒழிய தெய்வ வழிபாடுகள் மூலியமாக கர்மாவை முழுசாக அதை நிவர்த்தி செய்வதற்குண்டான வழிமுறைகள் கிடையாது. அவர்கள் லக்ன பாவகத்திற்கு தகுந்த மாதிரி தமிழகத்தில் கோயில்கள் கண்டிப்பாக 12 லக்கணத்துக்காரர்களுக்கும் அந்தந்த கோயில்கள் இருக்குது. அந்தந்த கோயில்களை உங்களுக்கு எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை பிறப்பவர்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் உங்களுக்கு கோவில்கள் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் அவர்கள் வழிபடக்கூடிய அந்த லக்கண ரீதியாக உண்டான நிவர்த்தி ஸ்தலங்களையும் இந்த காணொலியில் உங்களுக்கு கொடுத்தவர். இந்த சூரிய தோஷம் எப்பொழுதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில் பாதிப்பு கொடுக்கும் என்பதை ஒரு சூட்சமமான ரகசியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த பிரம்மதோஷம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது அவருடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சரிவு ஏற்படும், உருவாக்குனது அழியே, உருவாக்க முடியாம தடைபட, தொழில மிகப்பெரிய கடுமை, சூரிய தோஷம் உள்ளவர்கள் மட்டும்தான் அரசு சம்பந்தப்பட்ட விரோதங்கள், பெருங்கொண்டு தொழில் சரிஞ்சு போறது, வாழ்க்கையில கடன்படுறது, நோய்படுறது, இது புறம் நடக்கும். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு பொதுவாக 9 கோள்கள்ல 9 திசைகள்ல ஒரு தனிப்பட்ட கிரகம் இயங்கவே இயங்காது. அந்த தனிப்பட்ட கிரகத்திற்கு, அதாவது இயங்கக்கூடியவன் அந்த நவக்கோள்களாக திசாநாதனாக இருந்தாலும் அவனை இயக்குபவன் அந்த ஊழ்வினை கர்மாவுக்கு உண்டான கிரகமாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்ப இந்த சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு சூரிய தோஷம் கண்டிப்பாக உண்டு. அவர்களுடைய வாழ்க்கையில எப்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கோச்சாரத்தில் ராகு பகவானும் கேது பகவானும் சனி பகவானும் கோச்சாரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சூரிய தோஷம் அந்த ஜாதகத்துக்கு கடுமையாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உறுதியாக உண்டு. அப்ப அந்த சூரியன் லக்னத்திற்கு எத்தனாம் பாவகம்னு பாத்தீங்கன்னா அந்த பாவகத்தினுடைய தன்மையை பாதிக்க 4ஆம் இடமாக இருந்தா வீடு வாசலை வச்சிருவான், இருக்கிறத விட்டு ஓடி போயிடுவா. அப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல போராட்டங்கள் இருக்கும். 5ஆம் இடம் இருந்தால் பூர்வீகம் போயிடும், குழந்தைகள் போயிடும். இப்படி லக்ன பாவகத்தை வைத்து அந்த சூரியனுடைய வீட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அப்ப ராகு கேது கிரகங்களுடைய பயணங்கள், இப்ப ராகு போகும்போது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது பூராமே அழிஞ்சு போயிருக்கும். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இப்ப கேது பகவான் சிம்மராசி மண்டலத்துல போயிட்டு இருக்கிறாரு. நீங்க என்ன ராசி, என்ன லக்னம், கிரகங்கள் எப்படி இருக்கு, என்ன திசைகள் இருக்கு, இதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்ப சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள் பிறந்தவர்களுக்கு எல்லாருக்குமே இப்ப கேது பகவான் சிம்மராசி மண்டலத்தில் பயணிச்சிருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பெரும்பாலும் சுக்கிர திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ, செவ்வாய் திசையோ, எந்த திசை வர நடக்கலாம். ஆனால் கேது குழப்பத்தை உண்டு பண்ணக்கூடிய கிரகம். ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியாமல் அவருக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை அவருக்கு கிடைக்க முடியாத குழப்பமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் கேது. இந்த கேது சிம்மத்தை விட்டு கடகத்திற்கு போகும் வரை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் உண்டு. ராகு பகவான் பயணிக்கும் பொழுதும், கேது பகவான் பயணிக்கும் பொழுதும், சனி பகவான் பயணிக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் பூராமே உங்களுக்கு நடந்திருக்கும். சூரியன் தோஷம் அடைந்தவர்களுக்கு அந்த சிம்மராசி மன்றத்தில் ராகு கேதுகள் சனி கோச்சார சனி பயணிக்கும் போது பார்க்கும்போது கிடையாது. இந்த 3 கிரகங்களும் கோச்சார பயணத்தை பயணிக்கும் பொழுது சூரிய தோஷம் என்று சொல்லக்கூடிய பிரம்ம தோஷம் அவர்களுக்கு உருவாகும். இது என்னுடைய 30 வருட பலவிதமான ஆய்வுப்படிகளுக்கு உண்டான கணக்கு. இப்ப இந்த எந்தெந்த லக்னத்துல சித்திரை 1லிருந்து 28க்குள்ள பிறக்கிறவங்களுக்கு சூரிய தோஷம் அடைஞ்சவங்களுக்கு லக்ன வாரியாக அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு இக்கட்டான காலகட்டங்கள் நடக்கும் பொழுது, இப்ப கும்பலக்கணமாக இருக்கு, 7ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கா, சித்திரை மாசத்துல பிறந்திருக்கலாம், நம்ம என்ன சொல்லுவோம், 7ஆம் இடத்துக்கு அதிபதி 4ல சுகஸ்தானத்தை உச்சபலன் பெற்றாரு, அதனால மனைவி மூலியமாக ஒரு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கேதான் தலைகீழ வாழ்க்கையை மாறி இருக்கும். அப்ப கிரகங்கள் உச்சமடைவதை வைத்து லக்ன பாவகத்தை வைத்து ஒரு கிரகங்கள் ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறதா என்று சொன்னால் 100% இல்லை. சுக்கிரன் உச்சம் பெற்றவனும் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் அடைந்தது இல்லை. சூரியன் உச்சம் பெற்றவனும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தது இல்லை. சனி பகவான் உச்சம் பெற்றவனும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தது இல்லை. குரு பகவான் உச்சம் பெற்றவனும் ஜாதகத்தில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்தது இல்லை. உச்சம் பெற்ற கிரகம் என்னங்கன்னா பிச்சை எடுக்கும் சொல்றாங்க கணக்குனா அவர்களுக்கு அந்தந்த கிரகத்துக்கு உண்டான வலிமையை கொடுத்து அகம்பாவத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களே அழித்துக் கொள்ளக்கூடிய தன்மையிலே அந்த திசை உச்சம் பெற்ற கிரகம் கண்டிப்பாக கொடுக்கும் என்பதுல மாற்றம் இல்லை. இப்ப
சூரியன் தோஷமடைந்த சிம்மராசி மண்டலத்திற்கு தோஷமடைந்தவர்களுக்கு லக்கண ரீதியாக நீங்க இந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்தாலே ஓரளவுக்கு அந்த ஸ்தலங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வீக அனுகூலமான விஷயங்கள், வாஸ்து முறைப்பாடுகள், அங்க இருக்கக்கூடிய மந்திரங்கள் ஓரளவுக்கு உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய உடல் கர்மாவை குறைத்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் வரும். ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதன் வாழ்க்கையில தோத்துட்டான்னா அவனை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம், அவனை சார்ந்து இருக்கக்கூடிய நிறுவனம், அந்த சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அனைத்து விதமான ஆளுமையும் கட்டுமைப்பும் தகர்க்கப்படும் என்பதில் எல்லளவு மாற்றம் இல்ல. அதுதான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்துக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். சிம்ம லக்கணமாக இருந்தால், லக்கணம் பாதிக்கப்பட்டிருந்தால், இருந்தால் அவர்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்தலங்களை சொல்ற நோட் பண்ணிக்கிறேங்க. மதுரையில இன்மையில் நன்மை தருவார் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அதாவது முன்னோர் காலத்துல பாண்டிய நெடுஞ்செழியன் கண்ணகியுடைய வரலாறு நிகழ்த்தப்பட்டது. அந்த கண்ணகிக்கு தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அசிரீதியாக அந்த மன்னனுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்தலம் இன்மையில் நன்மை தருவார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, அதாவது முன்னால் இருக்கக்கூடிய கோயில், அந்த கோயிலுடைய தன்மை என்ன கேட்டீங்கன்னா முற்பிறப்பில் செய்த பாவம் இப்பிறப்பில் தீரும் என்ற ஒரு கணக்கு உண்டு. யாருக்கு லக்ன பாவகம் பாதிக்கப்படுகிறதோ, இப்ப நம்ம சூரியனை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம், யாருக்கு லக்ன பாவகம் பாதிக்கப்படுகிறதோ அவர்களுக்கு இன்மையில் நன்மை தருவார் கோயிலை வழிபாடு பண்ணணும். அந்த இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போயிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய முக்குருணி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு, அங்க அம்பாளையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வெளியே வரும்போது ஒரு 12 அடி உயரத்துல ஒரு காளியுடைய உருவம் இருக்கும். அந்த உருவத்துக்கு முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய தண்ணியில வெண்ணெயை உருட்டி வச்சிருப்பாங்க. அந்த வெண்ணெயை எடுத்து முகத்திலேயோ மார்புலையோ எரியிற மாதிரி அந்த ஒரு வேகத்தை பண்ணிட்டுவாங்க. இது ஒரு சயின்ஸ் ரீதியான கணக்கை அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல செய்யறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கரும தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவதற்கு பெரும்பாலும் சிம்மலக்கணம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கை வாதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு, விபத்துக்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் முன்னோர்கள் தெரிந்து அந்த விஷயத்தை ஏற்படுவதற்குண்டான கணக்குகளுக்கு தான் செஞ்சிருக்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பலவிதமான சிறப்புகள் உண்டு. 108 விநாயகர் இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் எதுங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இந்த கோயில் பெரும்பாலும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லான கோயில் என்பது சங்க தமிழ் வளர்த்த கோயில். லக்ன பாவம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இன்மைகள் நன்மை தருவார். 2ஆம் இடம் சிம்மராசி மண்டலம் பாதிக்கப்பட்டால், அதாவது கடக லக்னமாக பிறந்து சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களாக இருந்தால், ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் இருக்கக்கூடிய அங்க 3 பேர் இருக்கிறாங்க, பிரம்மா, விஷ்ணு, சிவன். அது மாதிரி பிரம்மா, விஷ்ணு, சிவன் இருக்கிறவங்க எந்த கேட்டீங்கன்னா நம்ம திருச்சியில ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோயில் உத்தமர் கோயில். அந்த கோயில்ல தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் இருக்கிறாங்க. இதுல சிவனுடைய பேர் மகுடேஸ்வரர். அவர்களுக்கு தனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும், அதாவது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் போராடுவதற்கு கொடுமுடியில் இருக்கக்கூடிய மகுடேஸ்வரரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தா அந்த 2ஆம் பாவகத்திற்கு உண்டான சூரியனுடைய பிரம்மதோஷம் நிவர்த்தி ஆகிடும். அதற்கு அடுத்தபடியாக மிதுன லக்னமாக ஜாதகர் பிறந்திருந்து 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சிம்மம் பாதிக்கப்பட்டால், திருக்கடையூருக்கு பக்கத்துல திருவிடைக்களி என்ற ஒரு முருகன் ஸ்தலம் இருக்கு. அங்க குராமரம் இருக்கு. அந்த குராமரம் தமிழ்நாட்டுல 2 இடத்துலதான் குராமரம் கோயில்கள்ல இருக்கு. ஒன்று, அதாவது என்ன கேட்டீங்கன்னா பழனி முருகன் முன்னாடி இருந்த தாண்டுகுடியும் இந்த திருவிடைக்களி முருகன் கோயில்லையும் குராமரம் இருக்கு. இந்த திருவிடைக்களி முருகன் கோயில்ல என்ன விசேஷம் அப்படின்னு முருகன் எல்லா கோயிலையும் தனிப்பட்ட முருகனாகத்தான் இருப்பாரு. ஆனால் இந்த திருவிடைக்களியில சிவனும் பார்வதியும் முருகனும் இருந்து அருள் பாவிக்கக்கூடிய இடம். மேஷ லக்னத்திற்கு 3ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்பட்டால், இப்ப நான் சொல்றதெல்லாம் சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மேஷ லக்னத்துக்காரர்களாக இருந்தால். அதற்கு அடுத்தபடியாக 4ஆம் பாவகம், அதாவது ரிஷப லக்னமாக இருந்து 4ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்படுவதற்கு சோழவந்தான், மதுரை சோழவந்தானுக்கு போற வழியில திருவேடகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்கு. அந்த சிவனுடைய பேரு ஏடகநாத சுவாமி. திருமண வாழ்க்கை பாதிப்பு, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்திற்குண்டான பாதிப்பு, இது ஒரு முக்கியமான விஷயம் உள்ள இடம். அந்த கோயில் மிகச்சிறப்பான இடம் திருவேடகம். ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தார், அதாவது சூரிய தோஷம் இருந்தால், இப்படி சொல்றேன், சூரியன் சித்திரை மாசத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதியில பிறக்கிறவங்களுக்கு இந்த திருவேடகத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திருமண காலகட்டத்துல திருமணம் பண்ண உடனே பத்திரிக்கை அடிச்ச உடனே இந்த ஏடகநாத சுவாமி பாதத்திலேயே அம்பாள் பாதத்திலேயே வச்சு திருமணம் பண்ணாங்கன்னா அந்த திருமண வாழ்க்கை ஆயுள் உள்ளவரை சந்ததி விருத்திகளோடு இருக்கும் என்ற நம்பிக்கை அதுவும் இன்னைக்கு நடைமுறையில் இருக்குது. இது என்ன கேட்டீங்கன்னா திருவேடகம். அதே சமயத்துல மேஷ லக்னமாக இருந்து 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டால் அவருடைய பூர்வீகம், வாழ்க்கை, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தோட போராடி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தலம் விழுப்புரத்திலிருந்து பாண்டிச்சேரி போற வழியில வில்லியனூருக்கு அருகில் திருக்காஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு கோயில் இருக்கு. திருக்காஞ்சி என்ற ஒரு ஊர் இருக்கு. இதுல
இடையில வந்து அந்த திருக்காஞ்சியில ஆறு ஓடும். அதுல ஆத்துக்கு இந்த பக்கம் ஒரு சிவன் கோயில், அந்த பக்கம் ஒரு சிவன் கோயில் இருக்கும். இந்த 2 சிவன் கோயில வந்து பாத்தீங்கன்னா இருகர ஈஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த இருகர ஈஸ்வரன்ல வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு மேஷ லக்னமாக இருந்து சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதியில் பிறப்பவர்களுக்கு 5ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டோம். குலதெய்வத்தினுடைய அனுகிரகமோ பொழுவத்தினுடைய முன்னேற்றமோ இவருடைய முன்னேற்றமோ தடைபடும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். அதற்கு அடுத்தபடியாக மீன லக்னமாக இருந்து சித்திரை 1லிருந்து 28ஆம் தேதி பிறப்பவர்களுக்கு மீன லக்னமாக இருந்து 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய வீடு பாதிக்கப்படும் பொழுது தூத்துக்குடி போற வழியில ஒட்டப்பிடாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர்ல உலகாம்பேஸ்வரி அம்பாள் கோயில் இருக்கு. அந்த உலகாம்பேஸ்வரி அம்பாள் கோயிலுக்கு போய் அந்த சூரிய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வது நல்லது. அதுக்கு அடுத்தபடியாக கும்ப லக்னமாக இருந்து 7ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்பட்டால் அவர்களுடைய வாழ்க்கை, நண்பர்கள், அது போய் சொந்த பந்த உற்றார்களுடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். சித்திரை மாசத்தில் கும்பலக்கணத்தில் பிறப்பவர்களுக்கு சொந்தங்கள் பகையாகும், தாய் தகப்பனே பகையாகுவாங்க, நண்பர்கள் தெரிந்திருந்தும் துரோகியாக மாறுவாங்க. இப்படி எல்லாம் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல கரடுமுரடான போராட்டங்கள் இந்த சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதியில பிறந்து கும்பலக்கணமாக இருந்து 7ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல ஆதி கும்பேஸ்வரர் கோயில்ல அங்க இருக்கக்கூடிய கும்பேஸ்வரரை, ஏன்னா கும்ப லக்கணத்திற்கு 7ஆம் பாவகம் பாதிக்கப்படும் பொழுது அந்த ஆதி கும்பேஸ்வரரை அவருக்கு போய் என்னங்கன்னா வழிபாடு பண்ணிட்டு ஒரு வில்வர்ச்சனை பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய மங்களநாயகி அம்பாளுக்கு ஒரு குங்குமர்ச்சனையோ அல்லது ஒரு உங்களுக்கு தகுந்த மாதிரி அபிஷேகமோ ஏதோ ஒரு சக்திக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்பு, குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், கூச்சல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆயிடும். அதுபோக மகர லக்னமாக இருந்து சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதியில பிறக்கிறவங்களுக்கு சூரியன் 8ஆம் பாவகமாக பாதிக்கப்படுவார். அப்ப அந்த 8ஆம் பாவகமாக பாதிக்கப்படும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு பித்ருதோஷம் உறுதியாகவும், மகர லக்னமாக பிறந்து சித்திரை மாசத்தில் 21ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள பிறக்கிறவங்களுக்கு மகர லக்னமாக இருந்தால் இவர்களுக்கு பித்ருதோஷம், கடுமையான பித்ருதோஷம் உண்டு. செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது. வாழ்க்கையில எல்லா விதமான யோக பலனும் இருந்தும், கல்வி இருந்தும் வேலை கிடைக்காது, திறமை இருந்தும் முயற்சிக்காது, மிகப்பெரிய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கடனை வாங்கி உடனே வாங்கி எல்லாத்தையும் போட்டு உதிரத்தை கொட்டினாலும் அதற்கு உண்டான ஆதாயமே கிடைக்காது. இது பூராமே உண்டு. பித்ருதோஷம் யாருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு, மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பித்ருதோஷம் உண்டு. இவர்கள் அவர்களுடைய முன்னோர்களுக்கு, தாய் வழியும் தகப்பன் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முன்னோர்களுக்கு பித்ருதோஷம் என்பது வேறு, திதிதோஷம் என்பது வேறு. ராமேஸ்வரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தாய், தகப்பன், அண்ணன், தம்பி, மற்ற உற்றார் உறவுகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய, அதாவது நம்முடைய காலகட்டத்தில் நம்மளோடு வாழ்ந்தவர்களுடைய ஆன்மாவை புனிதமடையக்கூடிய இடம் ராமேஸ்வரம். அதற்கு அடுத்தபடியாக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தகப்பன் முன்னோர்களுக்கு செய்யாம கடமையில் இருந்த தவறு, இந்த மாதிரி பித்ருதோஷம் வரக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக பித்ருதோஷம் மகர லக்னத்துக்காரர்களுக்கு, சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு, மகர லக்னத்துக்காரர்களுக்கு மட்டும் பித்ருதோஷம் உறுதியாக உண்டு. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் தான் காசிக்கு கையாவுக்கோ அல்லது திரிவேணி சங்கமத்துக்கோ போகணும். அதுபோக அவ்வளவு தூரம் போக முடியாத பட்சத்துல நம்முடைய கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் திருவள்ள பரசுராமர் கஷேத்திரம் கண்கண்ட ஒரு விஷயமாக இருக்குது. இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பித்ருகளுடைய தோஷத்தை என்னுடைய அனுபவத்துல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் அனைத்து கோயில்களுக்கும் போயிட்டு வந்திருக்கிற, என்ன ஒரு நீண்ட ஒரு வீடியோவா இருக்க நினைக்காதீங்க. இது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது தெளிவா உங்களுக்கு சொல்லணும் என்பதுதான் கணக்கே. நானும் கிட்டத்தட்ட என்னுடைய பயணத்துல 2002 2012 வரை பித்ருதோஷ நிவர்த்திக்காக வேண்டி நான் என்னுடைய ஆய்வு பணிகள், தமிழ்நாட்டில் ஆய்வு பணிகள் செய்யும் பொழுது பித்ருதோஷ நிவர்த்தி யாருக்கும் கண்கூடாக அனுபவ ரீதியாக எனக்கு தெரியல. அப்ப தெரியல அப்படின்னு சொல்லும் போது இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எது, பித்திருக்கள் என்பது வேறு, பித்திருக்கள் என்பது வேறு. பித்திருக்கள் என்பது நம்முடைய தாய் தகப்பனை பெற்றவர்கள், அவர்களை பெற்றவர்கள், அவர்களுடைய வம்சாவளி, அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அவர்கள் செய்தக்கூடிய புண்ணிய கர்மாக்கள், அந்த குடும்பத்தினுடைய சந்ததிகளுக்கு பிரிஞ்சு வரக்கூடிய விஷயங்கள் தான் பித்திருக்கள். பிதிர்கள் என்பது நம்மை பெற்றவர்கள், நம்மளோடு உடன் பிறந்தவர்கள், நம்முடைய உறவு முறையை சார்ந்தவர்களுடைய மரணம் தான் பிதிர்கள் என்றும், அந்த பிதிர்களுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்ற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு இவர்களுக்கு மட்டும்தான் இந்த திதி தோஷத்துக்கு உண்டான கணக்குகளுக்கு நிவர்த்தி ஆகுதே ஒழிய 7 தலைமுறைகளுக்கு விடுபட்டு போனவர்களுக்கு, பிதிரு தோஷம் உள்ளவர்களுக்கு என்னுடைய
அனுபவத்தில் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகளாக தமிழகத்திலையும் மற்ற இடங்களையும் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு 2012க்கு பின்னால், அதாவது என்ன கேட்டீங்கன்னா, திருவனந்தபுரம் திருவள்ளத்தில் இருக்கக்கூடிய பரசுராம கஷேத்திரத்தில் நாராயண பலி தர்ப்பண பூஜை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு பித்ருதோஷம் கண்டிப்பாக 48 நாள்ல இருந்து 90 நாளைக்குள்ள நிவர்த்தி ஆயிருது. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆகுது, கடுமையான நோய் நொடிப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு நோயிலிருந்து வந்துடுறாங்க. என்னுடைய கிளையண்டுகளை பல ஆயிரக்கணக்கான பேர்களை கிட்டத்தட்ட 7-8 வருஷ காலகட்டங்களாக அவர்களுக்கு அந்த பரசுராம கஷேத்திரத்தில் பயணிக்க வைத்து கண்டிப்பாக அதனுடைய பலன் கைமேல் கிடைக்கிறது என்பதுல, அதாவது கண் கண்ட பலன் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்குது. சரி, இது அங்க வந்து திருவனந்தபுரம் திருவிழா சென்னையில் இருக்கிற மற்ற இருக்கிற 8ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதியில் பிறப்பவர்களுக்கு சூரிய தோஷம் மகர லக்னமாக இருந்தால் 8ஆம் பாவகம் பாதிக்கப்படும். அவர்களுக்கு பித்ருதோஷம் கண்டிப்பாக உண்டு. அவர்கள் பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்து விட்டாலே அவர்களுக்கு சரியான முறையில் அவருடைய பயணம் போய்கொண்டிருக்கும். இதற்கு தமிழகத்தில் வந்து இந்த 8ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு சூரிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் தஞ்சாவூரில் இருந்து ஒரத்தநாடு போற வழியில மேல உளூர் அப்படின்ற ஒரு ஊர். அந்த ஊர்ல சிவனுடைய பெயரு பருதியப்பர். அந்த பருதியப்பர் வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, அந்த சிவன் கோயில்ல தர்ப்பண பூஜைகள் கொடுப்பாங்க. பெரும்பாலும் சிவன் கோயில்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல தர்ப்பண பூஜை கொடுக்கக்கூடிய இடம் மிக குறைவு. அந்த குறைவிலையும் மேல உளூர் என்று சொல்லக்கூடிய பருதியப்பர் கோவில்ல தர்ப்பண பூஜைகள் கொடுப்பாங்க, அமாவாசை கொடுப்பாங்க. அல்லது தனிப்பட்ட முறையில நீங்க போய் செய்யணும் சொன்னாலும் முன்னோர்களுக்கு செய்வாங்க. 12 தாமரை பூவை வாங்கிட்டு போயிடுங்க. மகர லக்னத்துக்காரவங்களுக்கு 12 தாமரை பூ வாங்கி முதல்ல ஒரு தாமரை பூ விரிச்சு அங்க முதல் விநாயகருக்கு வச்சுட்டு ஒரு நெய் தீபம் விநாயகருக்கு வச்சுட்டு ஒரு சுற்று. அதற்கு அடுத்தபடியாக பருதியப்பர் சிவனுக்கு 6 தாமரைப்பூ வச்சு விரிச்சு வச்சு அந்த 6 நெய் தீபம் ஏற்றி சிவனை வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் 5 தாமரைப்பூ அம்பாளுக்கு வச்சு நெய் தீபம் ஏற்றி பிதர்கள் எல்லாத்துக்குமே பண்ணிட்டு இந்த 12 முறை 12 தாமரை பூவும் 12 தீபங்களை வைத்து விநாயகர் ஒரு சுத்து, சிவனை 6 சுத்து. இது வந்து என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அம்பாளை ஒரு 5 சுத்து 12 சுத்து சுத்திட்டு வந்துட்டாலே இந்த மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த பித்ருதோஷ தன்மையை குறைக்கக்கூடிய தன்மை, சரியான முறையில் தீர்வெடுக்கக்கூடிய தன்மைக்குண்டான ஸ்தலம் தஞ்சாவூர்ல இருந்து ஒரத்தநாடு போற வழியில இருக்கக்கூடிய மேல உளூர் பருதியப்பர் கோயில். அதுக்கு அடுத்தபடியாக லக்னம் தனுஷ் லக்னமாக இருந்து சித்திரை மாசம் 1ஆம் தேதி 21ல இருந்து 28 வரைக்கும் பிறக்கிறதுக்கு 9ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கும். முறையா பார்த்தோம்னா அதுதான் வந்து பிரம்மதோஷத்துக்கு உண்டான கணக்கு. தகப்பன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாமே பயணிப்பாங்களே ஒழிய அவர்களால் சோபிக்க முடியாது, ஜெயிக்கவே முடியாது. அப்ப அவர்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு முன்னாடி பெருநகர் என்ற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊர் வந்து அந்த சிவனுடைய பேர் வந்து பிரம்மபுரீஸ்வரர். இங்க என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கரணங்கள்ல வந்து 11 கரணங்களுக்கு பவம், பாலவம், கௌளவம், தைதுளை, கரசை, மணிசை, பத்திரை, சகுனி, சதுர்பாதம், நாகவம், சுக்லம், இந்த கரணத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெளிவா பின்னாடி சொல்றேன். இது நீண்ட ஒரு உங்களுக்கு இந்த வீடியோவாக இருந்தாலும் அனைத்தும் கண்டிப்பாக சித்திரை மாசத்தில் பிறந்த அனைவருக்குமே உங்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. அந்த 9ஆம் பாவகம் தனுஷ் லக்னமாக இருந்து சித்திரை மாசத்தில் பிறப்பவர்களுக்கு பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் கோயிலை வழிபாடு பண்ணிட்டு அங்க வந்து சிவனை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க. அங்க தைதுளை கரணத்திற்கு உண்டான கரண தேவதை என்று சொல்லக்கூடிய சேஷ்டா தேவி, அதாவது மூதேவி என்று சொல்லக்கூடிய தேவி, முப்பெரும் தேவிகளின் மூத்த தேவி என்று சொல்லக்கூடிய சேஷ்டா தேவியினுடைய கோவில் அந்த தைதுளை அங்க அந்த கோயில் அங்க இருக்குது. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதாவது கோயிலில் இருந்து அனைத்து விதமான அந்த கோயில்கள் தலைமுறாமே மரகத பச்சையால் ஆகப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயிலுக்கு தனுஷ் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய சேஷ்டா தேவியையும் வழிபாடு பண்ணிட்டு அங்கிருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்துல பேசும் பெருமாள் என்ற ஒரு பெருமாள் கோயிலுக்கு கண்டிப்பா போயிட்டு வாங்க. அந்த பேசும் பெருமாள் கோயில் சின்ன கோயிலா இருந்தாலும் அதுக்கு உண்டான கணக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அதுல வந்து நிறைய இந்த தனுசு லக்னத்துக்காரவங்க நம்பி பணத்தை ஏமாத்திருப்பாங்க, அடுத்தவங்க நம்மளை ஏமாத்திருப்பாங்க, ஏன் குடும்ப உறுப்பினர்களே நமக்கு ஏமாத்திருப்பாங்க. சில குடும்பத்தை ஜாதகத்தை பார்த்துக்கல. இப்ப பெரும்பாலும் இந்த 9ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீட்டுக்காரர் நல்லா சம்பாதிச்சிருப்பாரு, தொழில் பண்ணிட்டு இருப்பாரு, ஆனா வீட்டுக்குள்ளேயே திருட இருப்பாங்க. கேட்டா கூடவே இருந்து பாத்தீங்கன்னா குழியை பறிப்பாங்க. இது பூராமே தனுசு லக்னத்துக்கு 9ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இருக்கும். இந்த பேசும் பெருமாள் என்ற தெய்வத்துல போய் உங்க மனசார உங்களுக்கு யாராரும் நம்பிக்கை துரோகம் பண்றாங்களோ உங்களுக்கு கூட இருந்து தவிர்க்க முடியாது சில பேரை வாழ்க்கையில. அடுத்து விருச்சிக லக்னத்திற்கு 10ஆம் பாவம் விருச்சிக லக்னமாக இருந்தால் சித்திரை 1 to 28 பிறக்கிறவங்களுக்கு இந்த 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாவகம். அந்த பாவகத்திற்கு
அந்த லக்கணத்துக்கு என்ன பாவகமா இருந்தாலும் இந்த விருச்சிக லக்கணத்திற்கு சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு சூரிய தோஷமாக இருந்தாலும் அவர்களுக்கு சனி பகவான் தான் மறைமுகமாக வேலை செய்வார். அப்ப சனி பகவானுடைய வேலை என்கிற மற்ற கோள்களுக்கு 9 கோள்கள்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், குரு இந்த 9 கோள்கள்ல சனி பகவானுக்கு வந்து 3 வகையான பொறுப்புகள். ஒண்ணு, அவன் முன்னோர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய புண்ணிய கர்மாவிற்கு புண்ணியமாகவும் பாவகர்மாவுக்கு பாவத்தையும் என்று சொன்னால் சனி பகவான் கண்டிப்பானை ஒழிய நிச்சயமாக தண்டிக்கவே மாட்டான். அப்ப சனி கிரகம் 10ஆம் பாவகம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களால் ஏளனப்படுவது, அவமானப்படுவது, தெரியாமல் நம்ம என்ன செய்யறோமே தெரியாம நம்முடைய தன்மை, பொருளாதாரம், குடும்பம் எல்லாத்தையுமே இழப்பது. குடும்ப வாழ்க்கையை சில பேருக்கு அமையாமல் போவது. புத்திர பாக்கியம் இருக்குது, புத்திர பாக்கியம் இருந்தாலும் அவர்கள் வந்து புத்திரத்தோடு இணைந்து போக முடியாத சூழ்நிலைகள் பூராமே விருச்சிக லக்கணத்திற்கு சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு 10ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்துல என்னன்னு கேட்டா ஈசிஆர் ரோட்ல மீமிசல்ல இருந்து தொண்டி போற வழியில ஊரியூர்னு ஒரு ஊருக்கு பக்கத்துல திருப்புணவாசல்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க சிவனுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா விருத்தகிரீஸ்வரர்னு பேரு. இந்த திருப்புணவாசல்ல என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா 10ஆம் பாவகம் என்பது குழந்தை தன்னுடைய சந்ததி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அமைப்பினால இங்க 7வது மாசம் 8வது மாசம் பெண்களுக்கு வளைகாப்புக்கு நடத்தக்கூடிய பெண்கள் நாம நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கோவில்ல தனிப்பட்ட முறையில சிவனுடைய ஸ்தலத்தில் காளி இருக்கக்கூடிய இடம் திருப்புணவாசல். இங்க இந்த வளைகாப்பு பண்ணக்கூடிய பெண்களுக்கு கர்ப்பவதியா இருக்கக்கூடிய பெண்களுக்கு சுகப்பிரசவம் தான் நடந்துட்டு இருக்குது. அந்த கோவிலை சுத்தி 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள பிரசவ ஆஸ்பத்திரி பெரும்பாலும் இல்ல. இப்ப தற்காலிகமாக சமீபமாக இருக்குது. ஆனால் அந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு வேலையே இல்ல. இது இந்த பிரம்மபுரி இது விருச்சிக லக்கணத்திற்கு சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு உண்டான ஸ்தலம். அதுபோக துலாம் லக்கணமாக இருந்து 11ஆம் இடம் சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு உண்மையிலே இந்த 1ஆம் பாவகத்திலிருந்து 10ஆம் பாவகத்திலிருந்து சூரிய தோஷத்தை காட்டிலும் 11ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்படுவது அவ்வளவு சிறப்பான விஷயங்கள் அல்ல. வாழ்க்கையில எதை எடுத்தாலுமே வந்து முதல்ல செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் தோல்வியுற்று அடுத்து அந்த வாழ்க்கைக்காக வேண்டி போராடுவாங்க. முதல்ல கல்விக்காக வேண்டி போவாங்க. கல்வி தடைபடும், ரெண்டு பெரிய போராட்டமாகும், ரெண்டு திருப்பி படிப்பாங்க, ஒன்று திருமணம் பண்ணுவாங்க, திருமண வாழ்க்கையை பாதிப்படையே மலைபடி மீண்டும் தனக்கு ஒரு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். அப்படி இயற்கையாக ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒவ்வொரு விஷயத்திலையும் சித்திரை மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள பிறப்பவர்களுக்கு துலாம் லக்கணமாக இருந்தால் 11ஆம் பாவகம் வந்து பாத்தீங்கன்னா கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு வாழ்க்கையில 11ஆம் பாவகம் சூரியன் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிங்கமுனரி, சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரிக்கு பக்கத்துல பிரான்மலை என்று சொல்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுங்குன்றநாதர் சிவன் இருப்பாரு. இது மலை கோயில். இந்த கோயில்ல மட்டும்தான் சிவனும் அம்பாளும், அதாவது மலை மேல தீபம் மட்டும் எரியே அபிஷேகம் ஆராதனைகள் கிடையாது. சிவனும் பார்வதியும் தன்னுடைய ஆண் பெண் இணைந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த அயனசயன போகத்துக்கு உண்டான சூழ்நிலைகளுக்கு சிவனும் பார்வதியும், சிவனுடைய மடியில் பார்வதி இருப்பாங்க. இங்க லைட் எல்லாம் கிடையாது, தீபம் மட்டும்தான் எரியே. இப்ப அந்த 11ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டதுக்கு பெரும்பாலும் குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல முதல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமைந்து அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகி வெளியே போய் மீண்டும் திருமண வாழ்க்கைக்காக வேண்டி பல காலகட்டங்கள் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க போறாமே அங்க இருக்கக்கூடிய அந்த சிவன் அம்பாள், சிவன் மடியில் அமர்ந்து இருக்கக்கூடிய அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னா நடுவுல மத்தியில வந்து பாத்தீங்கன்னா பைரவர் இருப்பார். பைரவர் வழிபாடு பண்ணிட்டு சிவனை கொடுங்குன்றநாதரை வழிபாடு பண்ணீங்கன்னா இதுல இருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோக கன்னிலக்கணத்தில் யார் சித்திரை மாசத்தில் 1/28 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதிக்குள்ள பிறக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில 12ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய அயன சயன போகத்துக்கு உண்டான பாதிப்பு ஒரு காலகட்டத்துல பசிக்கு காசு இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல விதமிஞ்சின வருமானம் வரும், ஆனால் சாப்பிடுவதற்கு நேரம் இருக்காது, அல்லது உடல்ல நோய்வாய்ப்பட்டு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள். குடும்பத்துல வந்து சாப்பிட நேரத்துல மட்டும்தான் சண்டை வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சித்திரை 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதியில பிறக்கிறவங்களுக்கு கன்னிலக்கணத்துக்காரர்களுக்கு மட்டும் அன்னதோஷம் ஏற்படும். அன்னதோஷம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இது முன்னோர்களுடைய கணக்கே. அவர்களுடைய குடும்பத்தில் கன்னிலக்கணத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்க குடும்பத்துல இறந்தவர்கள் ஒன்று அமாவாசை திதி அல்லது பௌர்ணமி திதி அல்லது சனிக்கிழமையும் அனுஷ நட்சத்திரமும் வரக்கூடிய நாளில் அந்த குடும்பத்தில் இறந்தவர்கள், அதுபோக என்ன கேட்டா புரட்டாசி மாசம் தேய்பிறை அஷ்டமி திதியில் இறந்தவர்கள், இந்த மாதிரி குடும்பத்துல யாராவது இருந்தார்கள்னா அவர்கள் சித்திரை மாசத்தில் பிறந்து கன்னிலக்கணத்தில் பிறந்திருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவர்களுக்கு அன்னதோஷம் உண்டு. இதற்கு சரியான தீர்வு கொடுக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மதுரைக்கு பக்கத்துல மாட்டுத்தாவணிக்கு பக்கத்துல யானைமலை ஒத்தக்கடைன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க யோக நரசிம்மர் இருக்கிறாரு, அவரை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பெருமாளுடைய ஸ்தலத்துல பிரதோஷமும் சிவனுக்கும்
பெருமாளுக்கும் சன்னதி இருக்கக்கூடிய இடங்கள் மொத்தத்துல தமிழ்நாட்டுல வந்து முக்கியமாக 6 இடங்கள் இருக்குது. ஒரே சிவதளத்துல பெருமாளும் சிவனும் இருக்கக்கூடிய ஸ்தலம். இதுல சூரிய தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஸ்தலம் எதுன்னு கேட்டீங்கன்னா, யானைமலை உத்தக்கடையில் இருக்கக்கூடிய அந்த யோக நரசிம்மரை அதாவது வழிபாடு பண்ணிட்டு சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே இந்த சித்திரையில் பிறந்தால் சீரழிக்கும் என்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு நீண்ட உரையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். இதை நீங்க பயணிச்சு பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு உண்மை 99.9% உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் சொல்லிட்டீங்க சாமி. ஆமா, நீங்க சொன்ன மாதிரி தான் எனக்கு நான் பார்க்கும்போது அப்படித்தான் இருக்குது. இதை எப்ப நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்ம ராசி மண்டலத்தில் கோச்சாரத்தில் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் பயணிக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் அந்த சிம்மராசி மண்டலம் எந்த பாவகமாக இருக்கிறதோ 6ஆம் பாவகம் என்று சொன்னால் ருணம், ரோகம், சத்துரு சம்பந்தப்பட்ட விஷயம், கடனாளி ஆகிறது, மன ரீதியாக பாதிக்கப்படுவது, இந்த மாதிரி விஷயங்கள் 5ஆம் பாவகம் மூலியமாக இப்படி பாவகத்திற்கு உண்டான ஊழ்வினை கர்மாவை கண்டிப்பாக செய்தே தீரும். அப்ப எல்லாருக்கும் ஒரு உசாரான விஷயம் கேட்டீங்கன்னா, சித்திரை மாசத்தில் பிறந்தவர்களுக்கு சிம்மராசி மண்டலத்தில் கோச்சார ராகு, கோச்சார கேது, கோச்சார சனி பயணிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர்கள் கவனமாக இருந்து விட்டாலே, இந்த தெய்வ அனுகூலங்களை நீங்கள் செய்தாலே சூரிய தோஷத்திலிருந்து விடுபடுவீர்கள். உங்களுக்கு பிரம்ம தோஷம் நிவர்த்தி ஆகிவிடும். உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய லட்சியங்கள், உங்களுடைய பயணங்கள் அனைத்தும் சூரிய தோஷத்தினால் நிவர்த்தியாகி அனைவரும் நலமுடன் வாழ்வதற்கு இந்த காணொலியை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் என்பதில் எந்த அளவும் மாற்றமில்ல. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.